ஒரு அழகான கிராமத்துல சுதர்ஷன்கிறவரு நூடுல்ஸ் கடை வச்சிருந்தாரு. அந்த கிராமத்திலே அவரோட நூடுல்ஸ் கடை தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த சுதர்ஷன்றவங்கள்ட்ட தான் நூடுல்ஸே வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கே அது தனி டேஸ்டா இருக்கும். அந்த கிராமத்துல சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த நூடுல்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க. அது மைதா கலந்தனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்ச நாளா அந்த நூடுல்ஸ் கடைக்காரவே காணோம். தம்பி, அந்த நூடுல்ஸ் கடைக்காரு நூடுல்ஸ் கடையை எடுத்து வச்சுட்டு போயிட்டாராமா. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, இனிமேல் நூடுல்ஸ் கடை போட மாட்டாராம். இந்த கிராமத்திலே அவர் ஒருத்தர் தான் சுவையா போட்டு தருவாரு. இனிமேல் அதுக்கும் வழியை காணாம். இனி நூடுல்ஸ் வேணும்னா நம்ம டவுன் பக்கத்து தான் போயாகணும். இந்த கிராமத்துல 2 மாசம் போட்டதுக்கே அவ்வளோ சுவையா போட்டு தந்தாரு. ஆமாங்கண்ணே, இனிமேல் நூடுல்ஸ் சாப்பிடாம எப்படிதான் இருக்க போறோமோ. 2 மாசமா அந்த டேஸ்ட் நாக்கிலே ஒட்டிருக்கு. இப்படி அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாமே அந்த நூடுல்ஸ் கடை எடுத்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இது எல்லாத்தையுமே பிரபுங்கிறவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அட, இந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாத்துக்குமே நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல. நம்மளும் வறுமையில தான் இருக்கோம். ஒரு நூடுல்ஸ் கடையை போட்டா நல்லா ஓடும் போலயே. இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. நான் எல்லாத்து மாதிரியும் மைதால நூடுல்ஸ் போட்டு தரப்போறது இல்லை, கோதுமையில தான் நூடுல்ஸ் செய்ய போறேன். என்னை நம்பி சாப்பிட வர்றவங்களுக்கு நான் நல்ல சத்தான பொருளை தான் கொடுக்கணும். அதனால கோதுமையில நானே நூடுல்ஸ் தயார் பண்ணி நூடுல்ஸ் கடையை போட போறேன். அவரும் அந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போனதுமே முட்டைக்கோசு, கேரட், பீன்ஸ் எல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பா, ஒரு வழியா நறுக்கி முடிச்சாச்சு. போய் மாவை பிசைஞ்சு வைப்போம். அந்த கோதுமை மாவையும் அவரு நல்லா சாஃப்டா பிணைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பா, ஒரு வழியா கோதுமை மாவை நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு. இதுல நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். மனுஷங்களுக்கும் உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா பிணைஞ்சு ஊற வச்சு அந்த நூடுல்ஸை செய்யலாம்னு நினைச்சான். நல்லா சுடுதண்ணியை காய வச்சு இடியாப்ப புளியறதுல அந்த மேகியை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த கோதுமை மாவு நல்லா நூடுல்ஸ் ஷேப்புக்கு அழகா வந்தது. இது மொத்தத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம கோதுமை மாவு நூடுல்ஸ் ரெடி. நல்லா ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் வழக்கம் போல கடையை போட்டாரு. வாங்க வாங்க, நூடுல்ஸ் கடை நான் போட்டிருக்கேன். இந்த கிராம மக்கள் எல்லாத்துக்கும் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல, நானும் நூடுல்ஸ் கடை போட்டிருக்கேன். வந்து எல்லாரும் ருசி தீர வாங்கி சாப்பிடுங்க. ஓஹோ, புது நூடுல்ஸ் கடையா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த நூடுல்ஸ் சாப்பிடாம 5 நாளா நாக்கு செத்து போய் கிடந்துச்சு. பரவாயில்ல, இப்ப நீ வச்சுட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே, நூடுல்ஸ் கடை வச்சிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷனே. நானும் ரொம்ப நாளா சாப்பிடாம எனக்கு நாக்கு செத்து போய் கிடக்குது. சீக்கிரம் எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸை போட்டு கொடுங்க நீ சாப்பிட்றதுக்கு. ஆமாம், இந்த நூடுல்ஸை சுவைக்காம நாளே நல்லா போகல. சீக்கிரம் எனக்கும் ஒரு சிக்கன் நூடுல்ஸை போட்டு கொடுப்பா, ரொம்ப ஆசையா இருக்குது. முன்னாடி ஒருத்தர் அந்த சிக்கன் நூடுல்ஸை போட்டிருந்தாரு, அவ்வளவு ருசியா இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த சிக்கன் நூடுல்ஸை போட்டு கொடுத்தான். ஆனா யாருக்குமே அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்லை. ஐயா, இது என்னது நூடுல்ஸா? நல்லாவே இல்லை. முன்னாடி அந்த அண்ணன் எவ்வளோ நல்லா போடுவாங்க தெரியுமா? தம்பி, இது கோதுமை நூடுல்ஸ்பா. அப்படிதான் இருக்கும். இது உடம்புக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆனா மைதால கலந்தது வயிற்றுல செமிக்காது. இதை சாப்பிடு. இதுதான் உடல் உபாதெல்லாம் வராம இருக்கும். இதுதான் உடம்புக்கும் நல்லது கூட. இனிமேல் இதவே ரெகுலரா வாங்கி சாப்பிடுப்பா. அப்பதான் உடம்புக்கு சத்தும் ஏறும், எந்த நோய் நொடியும் வராது. அந்த மைதாவால செஞ்ச நூடுல்ஸு எவ்வளவு நாள் ஆனாலுமே செமிக்காது. அதனாலதான் சொல்றேன், இனிமேல் இதையே வாங்கி சாப்பிடு. எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல. நீங்க என்னென்னமோ சொல்லி என்னை சமாதானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ஏதோ மாவு அள்ளி அப்புன மாதிரி இருக்குது. இது நூடுல்ஸா? சி, இதை நீயே சாப்பிடு. ஆமா, இது என்ன நூடுல்ஸ்னு இந்த ஆள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறியான். வாயிலே வைக்க முடியல. கோதுமை மாவு அள்ளி அப்புன மாதிரி நூடுல்ஸ். சை, நீயே சாப்பிட்டுக்கத. உனக்கே இது நல்லா இருக்கா? இந்த நூடுல்ஸை நீ சாப்பிட்டு பார்த்து கொண்டு வந்தியா? கோதுமை நூடுல்ஸ். எங்க உடம்ப எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். நீ இந்த கேவலமான நூடுல்ஸ் கடையை இங்கேருந்து எடு. நல்லாவே இல்லை, போ. நம்ம எல்லாத்துக்கும் நல்லது நினைச்சு சுத்தமா இந்த நூடுல்ஸை செஞ்சு கொண்டு வந்தா இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு போறாங்க. இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் கிடையாது போல. எவ்வளவு சுவையா நான் செஞ்சு கொண்டு வந்தேன். நல்லா கோதுமையில போட்டு இப்படி பண்ணிட்டாங்களே. கொஞ்ச நேரத்திலே அந்த கிராமத்துல இருக்க பெரியவங்க எல்லாருமே அந்த நூடுல்ஸ் கடைக்கு வந்தாங்க. தம்பி, ஆளுக்கு ஒரு நூடுல்ஸ் கொடுப்பா சாப்பிட்றதுக்கு. இவங்க நூடுல்ஸ் கேட்குறாங்க. இவங்களும் நல்லாலேன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா என்ன பண்றது? சரி, கொடுப்போம்.
இருங்கய்யா, சூடா போட்டு தரேன், நல்லா சாப்பிடுங்க, என்ன இது உடம்புக்கும் நல்லது கூட. அந்த கிராமத்துல இருக்க வயசானவங்களுக்கு அந்த நூடுல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பி, சும்மா சொல்லக்கூடாது, உன்னோட நூடுல்ஸு ரொம்ப அருமையா இருக்குப்பா. நான் கூட என்னமோன்னு நினச்சேன், இது நல்ல பாரம்பரிய உணவு மாதிரி இருக்கு. இந்த காலத்துல மைதா இதெல்லாம் கலந்து கொண்டு வருவாங்க, ஆனா இது கோதுமை தானே? ஆமாங்கய்யா, இது கோதுமையில செஞ்ச நூடுல்ஸ் தான். ரொம்ப சுவையா தானே இருக்குது, ஆனா இந்த கிராமத்து மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த மைதால செஞ்ச நூடுல்ஸ் நல்லா இருக்கு, ருசியா இருக்குன்னு சாப்பிட்றாங்க. அதே இது கோதுமையில செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கேட்டா அந்த ருசி வரலங்கிறாங்க. இது தானையா உடம்புக்கு நல்லது, நானே என்னோட கையால சுத்தமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இதை யாரும் வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்கய்யா. நீங்களாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே இது நல்ல பொருள்னு, எனக்கு அது போதும். யார் அப்படி சொல்லிட்டு போனது இந்த நூடுல்ஸ் சுவையிலேன்னு? இதுல அவ்வளவு சத்து இருக்குது, நல்லா சுவையா செஞ்சிருக்கிற, இதுக்கு மேல என்ன வேணும்? நீ யாரு பேச்சையும் கேட்காத, இந்த கடையை நல்லா நடத்து. நிச்சயம் எல்லாரும் ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்கிட்டு வாங்கி சாப்பிட வருவாங்க. அந்த மைதாவை ஒழிச்சிட்டு இந்த கோதுமையில செஞ்சா அவ்வளவு சுவையா இருக்குது. இதை யாரு புரிஞ்சுக்காம அந்த மைதா தான் நல்லா இருக்குன்னு போய் தின்னுக்கிட்டு கிடக்குதுங்க. விடு விடு, ஒரு நாள் எல்லாம் புரிய வரும். அட ஆமாப்பா, இந்த சுவை நல்லா இல்லைன்னு சொன்னா அவங்க நாக்கு செத்து போயிருச்சுன்னு அர்த்தம். இது எவ்வளவு ருசியா இருக்குது, நல்ல பாரம்பரியமாவும் இருக்கு, நல்ல சுவையாகவும் இருக்கு, அதே நேரத்துல உடம்புக்கு சத்தும் கூட. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். நல்ல வேலை, இந்த பெரியவங்களுக்காச்சும் என்னோட நூடுல்ஸ் பிடிச்சிருக்கே, இது சத்தானதுன்னு அவங்களாச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்களே, எனக்கு அது போதும். ஒரு நாள் அவன் காய்கறிலாம் வாங்கணும்னு சந்தைக்கு கிளம்ப. அப்போ வைத்தியர் சாலையை தாண்டி தான் போகணும். அப்பா அங்கே நடந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தான். உன் பையனுக்கு எத்தனை தடவைமா சொல்றது அந்த மைதா கலந்த நூடுல்ஸை சாப்பிடாதான்னு? இதை சாப்பிட்டு இதோட 2வது தடவை நீங்கள் வயிறு வலின்னு தூக்கிட்டு வரீங்க. நான் எத்தனை தடவை இனிமா கொடுத்து இவன் வயிற்றுல இருக்கிறது எடுக்கிறது? அது சாமானியமாக செரிமானம் ஆகாதுன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னொரு தடவை இப்படி ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இனிமேல் நானும் பார்க்கவும் மாட்டேன். நான் எவ்வளவு தான் சொல்ல முடியும்? அதான் இந்த ஊருக்குள்ளேயே பாரம்பரியமாக அந்த கோதுமையில நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான்ல, அந்த பையன்கிட்ட போய் வாங்கி சாப்பிட வேண்டியது தானே? நான் எத்தனை தடவை சொல்லிட்டேயா அதை போய் வாங்கி சாப்பிடாதன்னு. இந்த கிராமத்துக்குள்ளேயே கோதுமையில நூடுல்ஸ் போட்டு ஒருத்தர் விற்கிறாரு, அது ரொம்ப சத்துள்ளதாகவும் இருக்குது. அதை வாங்கி சாப்பிட்னா அவன் மைதா கலந்ததான் வாங்கி சாப்பிடுவேன் நிற்கிறான். நான் என்னதாயா பண்ணட்டும்? இதுக்கு மேலே என்னாலெல்லாம் சொல்ல முடியாது. இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தா அந்த பாரம்பரியமாக செஞ்சு கொடுக்குறான்ல அவன்கிட்ட போய் வாங்கி சாப்பிடுங்க, அது ரொம்ப சத்துள்ளதும் கூட. அதை விட்டுட்டு இந்த மைதா கலந்த நூடுல்ஸை யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க, அது வயிற்றுல செமிக்கவும் செமிக்காது, அதை புரிஞ்சுக்கங்க. அதுலேருந்து அந்த கிராம மக்கள் யாருமே அந்த மைதா கலந்த நூடுல்ஸை சாப்பிட்றதில்ல. இவங்கிட்ட வந்து அந்த கோதுமை நூடுல்ஸை தான் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவன் கடையிலையும் நிறைய லாபம் வந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தான்.